என்ன இந்த மலரை இன்னும் காணோம்? நேரத்தில் வரலான்னு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கான்னு பாரு. அது சரி, இவ்வளோ நாள் எம்ப்ளாயாக இருந்தா இப்போ மேடம் ஓனர் ஆயிட்டாங்கல்ல, மெதுவாக தான் வருவா. சரி சரி, வரட்டு பார்த்துக்கலாம். குட் மார்னிங் கார்த்திக். என்ன கார்த்திக், ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃபீஸ் வந்துட்டீங்க போல. எப்பவும் நீங்கள் 10 o'clock மேலே தானே வருவீங்க? வாங்க மேடம், நானெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கிறேன். நீங்கள் தான் ரொம்ப நேரத்துலேயே வந்துட்டீங்க போல. சாரி கார்த்திக், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ மேடம், கொஞ்சம் லேட் ஆகல, 1 hour லேட்டு, அது தெரியுதா? லேட் ஆனால் பரவாயில்ல, இது என்னோட ஆஃபீஸ் தானே, நான் எப்படி வேணா வருவேன். சரிங்க மேடம், போய் உட்காருங்க போங்க. சரி ஓகே கார்த்திக், சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு? எனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கும் இல்லை மலர், நீ ஃப்ரீயாக இரு. சரி, இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ லேட்டு? அதுவா கார்த்திக், அது காலையில் கொஞ்சம் தூங்கிட்டேன். நைட்டு அம்மா நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு நகை எடுக்கிறத பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்களா, நானும் அவங்க கூடவே உட்காந்துட்டேன். அதான் கார்த்திக் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே மலர். சரி கார்த்திக், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பிரியா கிட்ட சொன்னீங்களா கார்த்திக், நம்ம 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம், நீங்கள் என்னதான் பொண்ணு பார்க்குறக்கு வந்தீங்கன்ட்டு? அதெல்லாம் சொன்ன மலர். அதையும் தாண்டி இன்னைக்கு வேற அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க நம்மளோட என்கேஜ்மெண்ட்க்கு சொல்றதுக்காக. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நினைச்சாவே பயமா இருக்கு. ஓ அப்படியா கார்த்திக், அப்போ கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமாக சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நானும் அதைத்தான் மலர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு போயிருக்காங்க, வந்தாங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கார்த்திக், நீங்கள் நம்புங்க. நம்ம எதிர்பார்த்தோமா நம்ம 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் என்கேஜ்மெண்ட் நடக்கும்ன்ட்டு, அந்த மாதிரி தான். ஆமா மலர், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி, அதெல்லாம் விடு, நம்ம இன்னைக்காவது அவுட்டிங் போடலாமா? அதெல்லாம் முடியாது. இனிமே நம்ம மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே. லூசு மண்டு, அவுட்டிங் போறதுக்கு என்னடி இருக்குது? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஈவினிங் நம்ம போகிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியும். நான் சொன்னது தான். நீ ரெடியாரு, நான் 3 மணிக்கு வருவேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு 3 மணிக்கு வருவேன். நீ ரெடியாரு, அவ்வளோதான். பாய். கார்த்திக், இவ்வளோ நாளாக ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே நான் சொன்னதெல்லாம் எதுவுமே கார்த்திக் கேட்கல. இப்போ நான் அவங்க ஒய்ஃப் ஆக போகிறேன், இனி நான் சொன்னால் கேட்கவா போகிறாங்க? கார்த்திக், எனக்கும் உங்கள் கூட வரதில் ஹாப்பி தான். நான் ரெடியாக இருக்கேன். சோ முருகா, பார்வதி போய் முதல்ல குடிக்கிறக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாப்போ. சரிங்கோ. இந்த செல்வி இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இவ ஏன் ஒண்ணுமே புரியாம பேசுறானே எனக்கும் தெரியல. இந்தாங்கோ தண்ணி. நீ உட்கார் பார்வதி, ஏன் நிக்கிற? என்னங்கோ நீங்க ஒன்று அந்த செல்வி வீட்டில் நடந்ததையே நினச்சிட்டு இருக்கிறீங்களாக்கு? விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவள் அப்படித்தான் சொல்லுவா, அப்புறம் அவளே அண்ணா அண்ணான்ட்டு வருவா பாருங்க. ஆமாம் பார்வதி, இருந்தாலும் செல்வி இப்படி பேசிடக் கூடாது இல்ல. நானே தான் விளையாட்டுத்தனமா எப்பவோ சொன்னதை அவன் நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, முதல்லயே வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோன்மல்ல. இப்ப எப்படி பேசுறான்னு பாரு, ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டான்னு. வீடுங்கோ, அவளை பற்றி தெரிஞ்சது தானே. அவள் எப்பவுமே அப்படித்தான் பேசுவா. இன்னைக்கு மட்டுமா பேசுறா? அவள் எப்பவுமே எடுத்தெரிஞ்சுதான் பேசுவா. இருந்தாலும் நம்ம பையனுக்கு நம்ம நிச்சயம் வச்சிருக்கிறோம், நல்ல காரியத்தை சொல்ல போனன்னைக்கு இப்படி சொல்லிட்டாளே பார்வதி. இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு வேலையும் பண்ண முடியாதுங்க. உன்னை 10 நாள்கிட்ட இருக்குது நிச்சயத்துக்கு, அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்கணும். நீங்கள் முதல் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நான் போய் சாயங்காலம் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம் பார்வதி, அவனை தொல்லை பண்ண வேண்டாம். அவனே ஆபீஸ் வேலை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிடப்பேன், நம்மளே போலாம் மூடு. சரி அண்ணாங்கோ, நீங்கள் தான் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களேன்ட்டு சொன்னேன் நான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. நான் போய் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் சமைக்கிற வேலைக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடி பண்ணுறேன். நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் தூங்குங்க போங்க, அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க. இருந்தாலும் மச்சானும் சேர்ந்துட்டு பேசுறாரு பாரு, அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன நினப்பு இருக்குதுன்னு பாரு.
அவைகளுக்கும் வருத்தம் இருக்குமல்லங்கோ, நம்ம அவையிலையும் சொல்ல முடியாது. அவையிலும் நம்மளை நம்பிட்டே அந்த பிள்ளைக்கும் கூட வெளியில் மாப்பிள்ளை பார்க்காமையே இருந்திருக்கிறாங்க பாரு. அவைகளையும் சொல்ல முடியாதல்ல, நம்மளும் யோசிச்சிருந்துருக்கோன்னு. என்ன பார்வதி நீயும் இப்படி சொல்ற? இல்லைங்கோ, யோசிச்சு பார்த்தா அப்படித்தானே தோணுது. இப்போ நம்மளுக்கும் ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நம்மளும் அப்படி நினச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்ம அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாதல்ல, அதான் சொன்னேன். அதுவும் சரித்த, இருந்தாலும் நீயும் அவ உள்ளே கட்டக்கூடாதுங்கிற. நமக்கு ஆர்த்திக்கும் பொருத்தமான புள்ளையா பார்க்கணுமல்ல. நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தானுங்கோ. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவேன். நடங்க நீங்கள். சரி பார்வதி, நீ போய் வேலை பாரு. சரிங்கோ, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காம போய் நல்லா படுத்து தூங்குங்க. வாங்க, எங்கால் ப்ரெஷர் ஏறிற போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலை பாரு போ.